மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட திருப்போணம் ஒன்றியத்தில் கிருதுமால் நதி பாசன விவசாயிகள் வைகை நதி அணைக்கட்டோடு பாசன விவசாயத்தை சேர்க்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. வைகை அணை ஆயக்கட்டில் முதல் பேரணி என்பது 46 கண்மாய்களை உள்ளடக்கியது. இந்த 46 கண்மாய்களில் 16 கண்மாய்கள் இன்றைக்கு பயனற்று போய்விட்டன. வீடுகளாக கட்டடங்களாக எழுப்பப்பட்டு பயனற்று போயிருக்கின்றன. அந்த முதல் பேரணி பார்ப்போம் என்று சொன்னால் 27,528 பாசன விவசாயிகள் பயன்பெற்று வந்தனர். இதில் 9,234 ஏக்கர் இப்போது பயனற்று இருக்கிறது. எங்களுடைய திருப்போணம் பாசன விவசாயிகள், கிருத்துமால் பாசன விவசாயிகள் 5,338 ஏக்கர் விவசாயத்திற்கு நீரை கேட்கின்றார்கள். வைகை ஆயக்கட்டில் சேர்க்க வேண்டும் என்று தாயுளம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் கருணை உளம் கொண்ட நம்முடைய பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த ஆயக்கட்டில் கிருத்துமால் நதியை இணைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, திருப்பணம் வட்டத்திற்கு உட்பட்ட சருகுனி 6 வரத்து கால்வாய் 12 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அதையும் தூர்வார வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வைகை கிருத்துமால் நதியை வைகை ஆயக்கட்டில் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு தங்கள் வாயிலாக நிறைவு செய்து கொள்கிறேன். அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தொகுதியின் மீது அக்கறையால் நேற்றைக்கு ஒரு 10-20 பேரை கூட்டிக் கொண்டு வந்து இதே கோரிக்கை என் வீட்டிலே வைத்தார்கள். அவர்களுக்கும் உறுப்பினருக்கும் சேர்த்து விளக்கம் சொல்லி நான் அனுப்பினேன். அதே பதில் தான் இப்போதும் பொருந்தும், ஏற்றுக்கொள்ளும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லை நகர், தனலட்சுமி நகர், பிடிசி நகர், அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பத்திரிகையெல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர், எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர், அரைக்குறையாக செய்யாதவர், அதை நாடு அறியும். ஆனால் அந்த பகுதியில், என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது, முழுமையாக நடைபெறவில்லை. ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால், வெள்ளம் வந்தால் 10 நாட்கள் 20 நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும். உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது. இருந்த போதிலும் அந்த பகுதியிலே நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது. திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும். கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும் பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அதில் ஒரத்தூர் ஏரி, படப்பை ஏரி, மணிமங்கலம் ஏரியை நீர்த்தேக்கமாக ஆக்கினால் இங்கே இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று. ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்னுடைய தொகுதியில் இருக்கிறது. ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்று. ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் உறுப்பினர் நல்லா மாட்டிக்கிட்டார் என்கிட்ட. நெக்ஸ்ட் முறை எம்எல்ஏ வரணும்னா என் கையில் இருக்கு. ஆக திருப்புகழ் கமிட்டி மட்டும் திருவாசூர் கமிட்டி கொடுத்தாலும் சரி, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். அதனால் நான் முந்தின நாள் கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், குறை தீர்க்கப்படும். மாண்புமிகு ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் பச்சைமலை ஏற்பட்ட மழையின் காரணமாக கடந்த வாரம் செங்காட்டுப்பட்டி, கீரம்பூர், துறையூர் பெரிய ஏரி, துறையூர் சின்ன ஏரி, சித்திரப்பட்டி, சிங்களாந்தபுரம், ஆதனூர், தவிட்டுப்பட்டி, கட்டணாம்பட்டி, நல்லியம்பட்டி, செல்லிப்பாளையம், மருவத்தூர், கிருஷ்ணாபுரம், சிக்கத்தம்பூர், கோவிந்தாபுரம், முருகூர் ஆகிய அனைத்து பகுதிகளும் வெள்ள மழைநீர் ஊருக்குள்ளே புகுந்து விவசாய நிலங்களும் வீடுகளும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. எனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள், எங்களுடைய நகராட்சி நீர்வளத்துறை அமைச்சர்களிடம் எங்களுடைய தொகுதி மக்கள் கடந்த வாரம் போய் நேரடியாக வெங்காயமும் விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டு என்று தங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக இந்த வாய்க்காலை தூர்வாரி நிறைய இடங்களில் அந்த கரைகள் மூலம் உடைந்து விவசாய நிலங்களும் வீடுகளுக்கும் தண்ணி புகுந்துள்ளது. எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் நிறைய கேள்வி பதில் சொல்லியாச்சு. மாண்பு உறுப்பினர்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற தங்கந்த அரசு தான் எனக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார். நல்ல கனி உள்ள
ஒரு நிதி அமைச்சர் இந்த கருணையோடு கவனித்து இந்த ஆண்டு எனக்கு அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரை நான் கேட்டுக்கொண்டோம்.